மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இங்க இருந்த வீடு வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் இல்லையா? அது எப்ப நான் ஊருக்கு போனாலும் மதுரை வந்துட்டு தான் போ முடியும். ஸோ மதுரை என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் மல்லிப்பூ சாப்பாடு எப்ப வந்தாலும் ஸோ ரியலி நைஸ். மக்கள் ஆல்சோ ரொம்ப பாசம் காட்டுறாங்க. நல்லா இருக்கு. இல்ல சார், கதை கேட்டுட்டு இருக்கேன். மேபி யாராவது நல்ல ஒரு கதையா இது மூலமா ஏதாவது வந்ததுன்னா சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். மதுரை சார்ந்த கதைகள்லயும் நீங்க வந்து அதர் ஸ்டேட்ல தானே இருக்காங்க இல்லையா? அது சந்தோஷம் தான். வந்தா சந்தோஷம் தான். எதுவும் வேணாம்னு சொல்லுங்க. என்ன சார் ஒரு சின்ன ஈவெண்ட்னு சொல்லிட்டீங்க? 6th ஜெனரேஷனா இவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்ததுன்னா போவேன் சார். நல்லா எனக்கு பிடிக்கும். அப்படிலாம் இல்ல சார். அது ஒரு ஷோ. ரியாலிட்டி ஷோ அது. அதுல நான் உள்ள போயிட்டு வந்திருக்கேன். வின் பண்ணிருக்கேன். அதுல போயிட்டு வந்தா படங்கள் பண்ணணும் அப்படி. வந்ததுன்னா கண்டிப்பா பண்ண போறேன். சரி, இப்போ பிக் பாஸ்ல இருக்கீங்க, வாட்டர் சார் அவருக்கு நல்லதா இங்க வந்தீங்களா? அவர் எதுவும் பேசுறீங்களா? ஏன் சார்? அதெல்லாம் இல்ல சார். இப்போ பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து வெளியே எப்படி சார் ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க எனக்கு. அவங்களுக்கு அவங்க வீட்டு பொண்ணா என்ன பாக்குறாங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? சந்தோஷம். அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி. இப்போ விஜய் அரசியல் சார் உங்களுடைய நல்லபடியா உங்க ஊருக்கு வந்து நல்லபடியா ஊரு திரும்பி போவேன் நாம நானு. சொல்லுங்க. எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும்ல. எங்களுக்கு சார் உங்களுக்கு இருக்கா? பொதுவாகவே இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல சார். ஏன் சார் நீங்க வேற இப்பதான் பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்துட்டீங்க. படம் நடிப்பீங்களான்னு கேட்டீங்க. அதுக்குள்ள எங்கேயோ போயிட்டீங்க சார். அது ஒரு 15 பேர் 4 வீட்டுக்குள்ள 4 சவத்துக்குள்ள இருக்கிறது சார். மதுரை கலைக்களமா வச்சு நிறைய படங்கள் வந்து மதுரை கலைக்களம் இல்லாம திரைக்களம் இல்ல அப்படின்னு ஒரு சூழ்நிலை கண்டிப்பா. கேள்வி வந்து மதுரை கலைக்களமா வச்சு வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு ஏதாவது படங்கள் இன்னைக்கு வாய்ப்பு கண்டிப்பா சார். கண்டிப்பா பண்ண என்ன மாதிரியான 200% ரோல் கிடைச்சா பெர்ஃபார்ம் பண்ணலாம்? எனக்கு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி என்ன ரோல் கிடைச்சாலும் கண்டிப்பா இல்ல. மதுரை மக்களோட பாசம் அன்பு எப்படி அந்த பள்ளி எல்லாம் எப்படி சார் அதான் சொன்னேன். என் ஊருக்கு நான் என்னோட ஊர் ராமநாதபுரம். நான் இருந்து மதுரையில வந்துதான் நான் எப்பவுமே போகணும். சின்ன வயசுல இருந்து நான் இங்க வந்துட்டு போற ஒரு ஊர் தான். மதுரைனாலே மக்களோட பாசம் தானே. நம்ம சைடு அதானே சார். பாசம் ரொம்ப யதார்த்தமான ஒரு பாசம் எல்லார்கிட்டயுமே கிடைக்கும். எந்த ஒரு உள்ளுணர்வுல எதுவுமே இல்லாம ரொம்ப யதார்த்தமா பழகக்கூடிய மக்கள். இப்ப சீரியல் இல்ல சார், இப்போ எதுவும் கமிட் பண்ணல. சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசத்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உள்ள நட்பு நண்பர்கள் எல்லாம் பழகிருக்கீங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த நண்பர்கள் உண்மையாவே அந்த நட்பெல்லாம் இருக்கா இல்ல உள்ள இருக்கு இருக்கு. நட்பு எப்படி சார் பொய்யா இருக்கும்? இருக்கலாம். உள்ளுக்குள்ள வந்து நீங்களே தெரிஞ்சீங்க. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கேமுக்காக ஸ்ட்ராட்டஜிக்காக நட்பு கூட பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி எது எத்தனை நாள் பயன்படுத்தலாம்? பாக்குறோம். அரோரா, ஆதிரை, தியானா, கனியக்கா எல்லாரும் கூட பேசுறாங்க. அவர் பிஸியா இருக்காரு சார் நிறைய ஈவென்ட்ல. அவருடைய பயணத்துக்கு அவருக்கு எப்படி வளர்ச்சி அதை பாக்குறீங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒரு வளர்ச்சி சார். அவருடைய வளர்ச்சி எப்படி பாக்குறீங்களா? நீங்க எப்படி இருக்கு? அவர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காரா? இல்ல சார், அதுக்கப்புறம் நான் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் வெளில வந்ததுக்கு அப்புறம் பாக்கல சார். என்ன கருத்து சார்? அது ஒரு பெரிய ஒரு இட்ஸ் நாட் ஈஸி. அது ஒரு லைஃப் டைம் ஒரு மெமரி உள்ள நிறைய விஷயம் கத்து கொடுக்கும் சார். இப்போ உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னா நீங்க அந்த பக்கமா போயிடலாம், இந்த பக்கமா போயிடலாம். பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. பட் அந்த வீட்டுக்குள்ள அப்படி கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எல்லாரும் கூட வந்தா அதுதான் அது ஒரு விஷயம். அங்க என்னனாலும் நம்ம ஒருத்தவங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு இருக்குல்ல. அந்த ஒரு விஷயம் அங்க இருக்கு. ரியலி நைஸ். நமக்கு நமக்கு ஒருத்தவங்க கிட்ட டேர்ம் சரியில்லைன்னா கூட we can talk. நம்மளால பேச முடியும், ஒரு விஷயத்த கன்வே பண்ண முடியும். ஓடி ஓடி வளர்க்கணும். தூக்கம்ன்றது இப்படி என்ன நல்லா தூங்கணும்னா ஒரு பீஸ்ஃபுல் லொகேஷன் வேணும். வெற்றிகரமா இருக்கணும். அந்த கட்டணம் அந்த பெற்றாங்க. பீஸ்ஃபுல்லான இதுக்கு வந்து என்ன மாதிரியான பொருள் என்ன ரேஞ்சில் இருக்கு? நம்ம எல்லா ரேஞ்சிலயுமே நமக்கு இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 4000ல இருந்து நம்ம என்ன ரேஞ்சில எப்படினாலும் என்ன செக்மெண்டேஷன்லனாலும் நம்ம பண்ணி தரலாம். இப்போ இந்த பக்கம் படுக்கிறவங்க ஹார்டாவோ இல்லை இந்த பக்கம் படுக்கிறவங்க சாஃப்டாவோ இல்லை எப்படி உங்களுக்கு என்ன காம்பினேஷன் நம்ம பண்ணி தரலாம். ஏன்னா நாங்கள் பேர்ல நிம்மதி வச்சிருக்கோம். படுத்துட்டு நிம்மதி இல்லைன்னா கஷ்டமாயிரும். அதனால நிம்மதி கொடுக்கறதுக்கு தான் நாங்க இருக்கோம் உங்களுக்கு.
வெட்டிங் கப்புள் அப்படின்ற மாதிரி ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க என்ன மாதிரி ஸ்ப்ரிங் பெட் நாங்க கொடுத்துருவோம். ஸ்ப்ரிங் பெட் கொடுப்போம். பாக்கெட் மெமரி வேற டாப் இருக்கு. கம்பல்சரி நல்லா இருக்கும். மட்டும்தான் சார் இப்படி எல்லாம் கேள்வி கேட்க முடியும். நம்ம ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்காக அவங்க அழைச்சிருக்க காரணம் என்ன விஷயம்? இல்ல இப்ப விமென்ஸ் டே வருது. ஒரு போல் விமன் வந்து பிக் பாஸ்ல தனியா நின்று ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்காங்க. பிளஸ் அவங்க மதுரை பக்கத்து ஊருன்ற போது நாங்க எதுக்கு கூப்பிடாம இருக்க போறோம்? லான்ச்சிங் அப்புறம் எதுவும் இல்ல நம்ம இங்க வந்து வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து 5000 ரூபாய்க்கு வாங்கினா குக்கரு, 10,000 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பொருள், அந்த மாதிரி எல்லாருக்குமே கொடுக்குறோம். 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறவங்களுக்கு லக்கி டிரா கூப்பன். அடுத்த வாரம் 15ஆம் தேதி ஜெயிக்கிறவங்களுக்கு 1 டன் ஏசி கிஃப்ட். நாங்க 5000ல இருந்து 1 லட்சம் வாங்குற எல்லாருக்குமே கிஃப்ட். அதனால எல்லாரும் வந்து வாங்குங்க, கிஃப்ட் என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஒரு வேலையிலுமே இப்ப உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே இல்ல எல்லாரோட தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே ஒரு விஷயத்துல நம்ம ஹை போனோம்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். நடிகையா இண்டஸ்ட்ரியில வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனைகள் 1008 இருக்கும் சார். அது அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? வாய்ப்புகள் கிடைக்குதா? அந்த வாய்ப்புகளை தேடும் போது அதுக்கான தடைகள் வருதா? என்ன மாதிரி தடைகள் வருதுன்னா அது நான் தான் சார் சூஸ் பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் வருதுன்னா அதை நான் எடுக்கணுமா வேணாமாங்கிறது என்னோட சாய்ஸ் தான். எனக்கு பிடிச்சா எடுக்க போறேன், பிடிக்கலன்னா வேற வேலை பார்க்க போறேன். சார் ஏன் சார் இந்த சார் அது ஒரு கல்யாணம் சார். கல்யாணத்துக்கு 4 பேர் வரதானே சார் செய்வாங்க. ரூமர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி வரும்போது நேற்று அவருடைய நானே ஒரு 80 நாள் உள்ள போயிட்டு இப்பதான் சார் வெளியில வந்திருக்கேன். எனக்கு எதுவும் தெரியாது. எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில நீங்க சார் ஒரு கல்யாணம் சார். அது கல்யாணம்னா ஒரு 1000 2000 பேர் வரதான் செய்வாங்க. சேர்ந்து வரதா இப்ப நான் போறேன், நீங்க வரீங்க, உங்களுக்கு தெரியும்னா ஹலோ ஹாய் அப்படின்னு சேர்ந்து போறேன். சேர்ந்து வந்ததுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு வர பாக்குறீங்க. ஒரே வேலை ஒரே காஸ்டியூம் அது ஒரு தலைவரா சம்பந்தமே இல்லாம என்ன போய் அடிமட்டத்துல இருக்கிற என்னைய போய் கேக்குறீங்க. நீங்க போல்டா டிசிஷன் எடுத்த ஒரு பெண்மணியா உள்ள இருக்கு. அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன கருத்துக்களும் போல்டா சொல்லக்கூடிய ஆளா இருக்கீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி நீங்க அவங்க ஒரு தனிப்பட்ட அது ஒரு பர்சனல் சார். ஒர்க் ரிலேட்டட் நான் கேட்கும்போது என்னன்னாலும் ஓகே. என் டீப்பா ஒரு பர்சனல்குள்ள கேட்கும்போது அது என் பர்சனல்னு ஆயிடுது சார். இன்னொருத்தங்க பர்சனல்குள்ள போற மாதிரி இருக்கு. அது நல்ல விஷயங்கள் இல்ல. இன்னொருத்தவங்க பர்சனல்குள்ள போறது நல்ல விஷயம். ஏன்னா அவங்க மேபி ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒர்க்ல இருக்கிறனாலயா இல்ல இந்த மாதிரி ஒரு நடைமுறை வாழ்க்கையில இருக்கிறனால நம்ம அவங்கள எதுவுமே சொல்லிட முடியாது சார். வேலை வேற, பர்சனல் வேலை. லாட்டெக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம R&D பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ரீசெண்டா நம்ம ஒரு 3-4 கண்டெய்னர் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து இப்போ எல்லா டைம் செல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசா 2 லான்ச் பண்ணிருக்கோம். ஒன்னு ஃபுல் லாட்டெக்ஸ், இன்னொன்னு HNS லாட்டெக்ஸ்ன்றது. இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம பேர் போட்டு நம்ம சேல் பண்ற ப்ராடக்ட். நிம்மதி வரதுக்கான ப்ராடக்ட் இது. நிம்மதியை கொடுக்க போற ப்ராடக்ட் இது.